Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த ரேஷன் கார்டுல என்னென்ன சர்வீஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல நீங்களே செல்ஃபா வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன விஷயத்தை ஆன்லைன்ல பண்ண முடியாது, அது எங்க போய்ட்டு நம்ம பண்ணனும் அப்படிங்கறதை உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் நண்பா. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா நீங்களுமே வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாம ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க தனியா வந்து தாலுகா ஆஃபீஸோ இல்ல ப்ரௌசிங் சென்டரோ இ-சேவையோ நீங்க போயிட்டு கியூல வந்து நிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். அது என்னென்ன சர்வீஸ் வந்து நீங்களே பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோன் மூலியமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்ம தமிழ்நாட்டில் எப்போ வந்து ரேஷன் கார்டு வந்து ஸ்மார்ட் கார்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்களோ அதிலிருந்து எல்லா விஷயத்தையுமே ஆன்லைனில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு 8 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு புக் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் தான் நம்ம வந்து ரேஷன் பொருட்கள் எல்லாமே வாங்கும்போது வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போல்லாமே அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவில் வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் கார்டாக இருக்கட்டும், அவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மிஷினாக இருக்கட்டும், எல்லாமே டிஜிட்டல் மூலியமாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே நம்ம மொபைல் ஃபோன் மூலியமா வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால ஆன்லைன்லேயே ஒரு சில விஷயத்த ஒரு சில ரேஷன் கார்டு சர்வீஸை நீங்கள் ஆன்லைனே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக மேரேஜ் ஆகிருக்கக்கூடிய பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு வந்து தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த ஆஃப்லைன் ஆஃபீஸ்க்கு போனாலும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு ஒரு புதுசாக ஒரு குடியுரிமையாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். அது எந்த வெப்சைட்டில் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு வந்து பண்ண முடியும். இந்த இடத்துல மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ஆதார் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது யார் வந்து ஃபேமிலி ஹெட்டாக போடுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இதெல்லாமே வச்சுக்கிட்டு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பில்லோ இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைனில் ஜஸ்ட் வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குது, உங்கள் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது நீங்களே மொபைல் ஃபோன் மூலிமா செக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓல்டு ரேஷன் கார்டு ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஓல்டு ரேஷன் கார்டு வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக வந்து ஒரு பீப்புள் வந்து சேர்க்கணும். உங்கள் ரேஷன் கார்டில் வந்து இப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு நபர்கள் வந்து வராங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து மேரேஜ் ஆகி வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் ஃபேமிலி ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படிங்கிறனால அவங்க பேரை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி வேறு நம்பரில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மெம்பரை வந்து ஃபேமிலி ஹெட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படிங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேம் வெப்சைட்டு tnpds.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன நம்ம விஷயத்தை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு முகவரி, அதாவது அட்ரஸை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் வந்து முகவரி வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ப்ரோ எங்கள் ரேஷன் ஷாப்பை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா ஆன்லைனில்? எங்கள் வீட்டுக்கும் எங்களோட ரேஷன் கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. நாங்கள் வந்து இது பஸ்ஸில் போயிட்டு தான் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கு நம்ம ஆன்லைனில் வந்து ரேஷன் ஷாப் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது, எடிட்டோ பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் வந்து அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அட்ரஸ் இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு ப்ரூஃபை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த இடத்துல முகவரி மாற்றம் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னாலே வித்தின் 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எந்த ரேஷன் கார்டு இருக்கோ அந்த ரேஷன் கார்டையும் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? அதாவது சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வெரிஃபை பண்ணப்பட்டு உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே, எங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணிக்கூடிய மொபைல் நம்பர் இப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும். ரேஷன் கார்டில் என்னுடைய பேர் வந்து ராங்காக இருக்குது, ஸ்பெல்லிங் கரெக்ஷனாக இருக்குது, என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லையும் டிஎஸ்ஓன்னு சொல்லிட்டு ஒரு நபரில் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க ஆஃபீஸர். அந்த டிஎஸ்ஓக்கு நீங்கள் ஒரு லெட்டர் வந்து எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ரேஷன் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அனுப்புனர் போட்டு உங்களுடைய பேரை வந்து போட்டுக்கோங்க. பெறுநர் அப்படின்னு போட்டு டிஎஸ்ஓ மாவட்ட மாவட்ட வட்டார வளங்கள் அப்படின்னு போட்டு டிபார்ட்மெண்ட் போட்டு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் அந்த வட்டம் போட்டு நீங்கள் வந்து எழுதி, வணக்கம் ஐயா, என்னுடைய ரேஷன் கார்டில் பேர் வந்து இந்த பேராக இருக்குது, இந்த பேர் டு இந்த பேராக நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேர் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, கரெக்ஷனாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் வந்து ராங்காக இருக்குது, இல்லை ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணணும், ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு, தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன கருத்துக்களை வந்து அவருக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஎஸ்ஓக்கு நீங்கள் ஒரு லெட்டர் மூலிமா எழுதி அவங்க கையில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 5 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து அது வந்து ஆன்லைன்லேருந்து அப்டேட் ஆயிரும். ஆன்லைனில் நம்ம செல்ஃபாக பண்ண முடியாத விஷயத்த நம்ம ஆஃப்லைனில் தாலுகா ஆஃபீஸ் மூலிமா டிஎஸ்ஓ சைட்லேருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொருடைய தாலுகாலையும் டிஎஸ்ஓ எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு தாலுகாலையும் இருக்கக்கூடிய ஸ்டாஃபை பொறுத்து நம்மளுக்கு வந்து இது வந்து மாறுபடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதி நீங்கள் வந்து போயிட்டு வந்து கொடுங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாகவே. ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து வந்துட்டு இருக்குது. எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கேட்ட நபர்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் தெரியாத விஷயத்தை நம்ம வந்து சேனல் மூலிமா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் எம்ப்ளாய்மெண்ட் சோர்சல் செக்ஷன் ஒரு டெலிகிராம் சேனல் குரூப் கொடுத்துருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, எது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடிய நபர்கள் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.